ஹலோ காய்ஸ் வெல்கம் டு பிரியா மணி சேனல். யார் அந்த பையன் புதுசாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னோட ஃப்ரெண்டு தாங்க. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சோம். மொத்தம் நாங்கள் ஒரு 4-5 பேர் நல்லா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். நான் இவரை மச்சின்னு தான் கூப்பிடுவேன். அண்ணா தம்பி நோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மச்சி ஏன் மச்சி அப்படி தான் கூப்பிடுவோம். அவங்களுமே என்னை மச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்து தான் என்னை கண்டுபிடிச்சாங்க. ஏய் மச்சி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் வந்துட்டு டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்கு வந்துட்டோம். மீட் பண்ணோம் இன்றைக்கி. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நம்ம புதூர் பிரிவு கிட்ட இருக்கிற கருப்பட்டி கடைக்கிட்ட வந்துட்டு நம்ம டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அங்கே வந்துட்டோம். அங்கேருந்து வந்து இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சக்கரை வேணுமா இல்லை அதாவது கரும்பு சக்கரை வேணுமா கருப்பட்டி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு சாதா சக்கரை தான் வேணும், இங்கெல்லாம் அது தரமாட்டாங்க மச்சி, கரும்பு சக்கரை போட்டுக்குங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு சக்கரை வாங்கிட்டு வந்து கொடுத்தாப்புல. எனக்கு ஒன்று மாமாவுக்கு ஒன்று அவங்களுக்கு வாங்கிட்டு வந்துட்டாங்க. குட்டிமாவுக்கு பார்த்தீங்கன்னா பாதாம்பல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம்பல் வாங்கிட்டு இருந்தாங்க. கருப்பட்டி பண்ணிடுறாங்க. சூப்பராக இருந்தாங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சு. அந்த சைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணதுனால எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபோனில் என்ன தான் நான் சொல்லு மச்சி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் கேட்டாலும் நேரில் பார்த்து பேசல எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்குமே மாமா தான் காரணம். தேங்க்யூ மாமா. ஆல்ரெடி நான் மாமாட்ட சொல்லிட்டேன். ரொம்ப ஹாப்பி. கடைசியில் பேசினோம். ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாக்கா. என் கூட பேசுவான் அப்படின்னு பார்த்தா அவன் என் கூட பேசாமல் எங்கள் வீட்டுக்கார்ட்ட தாங்க பேசிகிட்டு இருந்தார். என் ஃப்ரெண்டாக எங்கள் வீட்டுக்கார் ஃப்ரெண்டானே கடைசியில் தெரியாமல் போயிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. போயிட்டு வர மச்சி அப்படின்னு சொல்லி சொன்னோம். அவருக்கு வேறு ஒரே வெக்கமாக போச்சு. வீடியோ எடுத்துட்டு ஐயோ நான் வீடியோ இல்லையா ஃபோட்டோ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. போயிட்டோன்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். புதுசாக நம்ம சேனல் யாராவது பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இந்த மாதிரி நீங்கள் யாராவது மீட் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.